ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் படப்பேர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு மேட்ரை நான் இங்கே சொல்லிடுறேன். நம்ம ஒரு படப்பேரை சொன்னோம் அப்படின்னா அந்த படப்பேரை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த படத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே சொல்கிறோமோ, இந்த படம் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு நீங்கள் போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, எதையுமே கேட்காம நேர படப்பேரை மட்டும் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு இந்த படம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, அதைத்தான் நாங்களே சொல்கிறோம்ல, படம் எந்த அளவுக்கு இருக்கும், இவ்வளவு தான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ட்ராமா தாங்கிறத கிளியராக சொல்லி தான் அனுப்புகிறோம். எதையும் கேட்காம நீங்களாக போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அதுலேயும் ஒரு சில பேர் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் படப்பேரை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்குறத விட இந்த படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் முதல்ல கிளியராக கேட்டுட்டு போய் படத்தை பாருங்கள் சார். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கதாபாத்திரங்கள். இந்த 3 கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் குறிப்பிட்ட 3 கதாபாத்திரங்கள் நமக்கு காமிக்கப்படுது. இந்த 3 கதாபாத்திரங்கள் யார் அப்படிங்கிற ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துட்றேன். அதுபோதும் இந்த கதையை நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. கதாபாத்திரம் நம்பர் 1, அவருடைய பேர் ஜாக். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் திருடன் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி கார் திருட்டிலேருந்து சின்ன சின்ன பூட்ட கேஸிலேருந்து பல கேஸ் அவர் மேலே இருக்குது. காலையில் மனுஷன் கண்ணை திறந்தான் அப்படின்னாலே ஜெயிலில் தான் எந்திரிப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு நபராக இருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் திருந்தி இருக்கணும்னு சொல்லி கடைசியாக ஒரு குடும்பம் குட்டின்னு செட்டிலான ஒரு நபர். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இப்போ திருந்தனம் இல்லையா, திருந்தினதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை பயங்கரமாக இவருக்கு வந்துருச்சு. அதனால் இங்கே பாருங்கள், கடவுள் தான் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறார். ஏன் நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட ஆடுதுன்னா அது கடவுளுக்கு தெரியாமல் அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லி அநியாயத்துக்கு நல்லவராக மாறி திருந்து நிற்கிற ஒரு கதாபாத்திரம். இதுதான் முதல் கதாபாத்திரம். 2வது, அவளுடைய பேர் பால் ரிவர்ஸ். இவர் பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், ரொம்ப ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இவரை பொறுத்தளவுக்கு இவருக்கு ஒரு மனைவி. அந்த மனைவிக்கு கூடிய விரைவில் ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் இவருக்கும் அடுத்தாப்பில் உடனே இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனை இவர் சந்திக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இவருக்கு ஹார்ட்டில் பெரிய ப்ராப்ளம். எவ்வளவு நாள் இவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னே தெரியாத மாதிரி, வாழ்க்கை என்றைக்கு முடியும்னே தெரியாத மாதிரி ஒரு நிலைமை இவருக்கு. இமீடியட்டாக ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். ஆனால் அதுக்கு டோனர்ஸ் யாராவது அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சீக்கிரம் சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமீடியட்டாக அட்மிட் ஆகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் இவர்கிட்ட சொல்கிறாரு. இப்படி இவருடைய லைஃப் இருக்குது. ஆனால் இவருடைய மனைவியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, கணவன் மேலே உயிரே வச்சுருக்க ஒரு கதாபாத்திரம் அவங்க எப்படியாவது இயற்கையான முறையில் எதுவும் நடக்கலை அப்படின்னா கூட இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மூலமாகவாது என் கணவன் மூலமாக இந்த செயற்கை கருத்தரிப்புலையாவது ஒரு குழந்தைய நான் பெற்றெடுக்கணும், அவர் இல்லை அப்படின்னா எனக்கு எல்லாமே அந்த குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு. ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நானே இல்லை, உன் லைஃபை உனக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுவிட்டு நீ எதுக்காக இன்னொரு தடவை ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு உன் லைஃப் எல்லாத்தையும் வீணடிக்கிற, அதனால் எனக்கு இதில் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் இவர். 2வது கதாபாத்திரம். 3வது கிறிஸ்டினா பெக் அப்படின்னு சொல்லி, அதுதான் நம்ம கதாநாயகியுடைய ரோலு. அவங்க காலேஜ் டேஸில் எல்லாம் வழக்கமாக எப்படி ஆல்கஹால்ஸு ட்ரக் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு சும்மா தர்றாங்களோ, சொல்ல வேணும் அமெரிக்காலலாம், அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக அந்த டீனேஜ் பருவத்தை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஒரு பொண்ணு இப்போ தான் ஒரு பெரிய ட்ரக் அடிக்டாகவே மாறிட்டோம் நம்ம அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றாங்க. வந்து இப்போ இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, ஒரு கணவர், 2 பொன் குழந்தைங்க இவங்களுக்கு. இப்போ இந்த 3வது கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, இதை பொறுத்தளவுக்கு லைஃப்பில் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இந்த ட்ரக் அடிக்ட்டுங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த அடிக்ஷனை மட்டும் இவங்க விடணும். அது ஒன்று தான் இவங்களுடைய மிகப்பெரிய போராட்டமே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டும் வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இதுதான் இந்த 3வது கதாபாத்திரம். இப்போ இந்த 3 கதாபாத்திரங்களும் வாழ்க்கையுமே ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் 2003 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான 21 கிராம்ஸ். அதுதான் இப்போ நான் சொன்ன படத்துடைய கதை. இப்போது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய எடிட்டிங் பேட்டர்ன் தான். எக்ஸ்ட்ராடினரியாக கட் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா,
மொமெண்டோ நம்ம கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒரு படம் இன்னைக்கு டேட்லையும் அந்த படத்தை அவ்வளவு லேசில் அசைச்சு பார்த்துக்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்துக்கு இணையாக இந்த படத்தை கட் பண்ணியிருக்காங்கப்பா. இது எடிட்டரான ஸ்டீஃபருக்கு மட்டும் நீங்கள் கிரெடிட் கொடுக்கக்கூடாது. அலிஜாண்ட்ரோ கான்சலஸ் அவருடைய படம் இது. அந்த மனுஷன் படம் கதை எழுதினாலே இப்படி தான் எழுதுவாப்பில். அவருடைய ரைட்டிங் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். அவர் காட்சிப்படுத்தி கடைசியாக கொண்டு வர்ற விதமும் இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒன்றுமே புரியாத மாதிரி தான் கதைக்களம் ஆரம்பித்து போகும். இந்த படமெல்லாம் படம் ஆரம்பித்ததுலேருந்து அங்கங்கே பிட்டு பல காட்சிகள், பல கதாபாத்திரங்கள், இதெல்லாம் எதுக்கு வருது, எதுக்கு உள்ள போகுது, இவங்களுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னே ஒரு புரியாத புதிராக இந்த கதைக்களம் ஆரம்பித்து கடைசியாக மொத்த படமும் பார்த்து முடியும் போது எப்பா ஒரு 3 பேருடைய வாழ்க்கை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள், அது சந்தோஷமான விஷயங்களாகட்டும், எமோஷனலான விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் என்ன பிரில்லியண்ட்டாக கட்சியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை புருவத்தை உயர்த்த வைக்கக்கூடிய ஒரு படம் இது. அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டான கட்ஸு. நான் சொன்ன மாதிரி ஸ்டீஃபனுக்கும் சரி, அலிஜாண்ட்ரோ கான்சலஸ் அவருக்குமே இந்த கிரெடிட் போகணும். சூப்பராக இருந்தது இந்த படத்துடைய எடிட்டிங் பேட்டனே. நீங்கள் பட்டிங் எடிட்டராக இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு. அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் இது. இதை தாண்டி இந்த படத்துடைய திரைக்கதையும் நீங்கள் சொல்லியே ஆகணும். இங்கேயும் திருப்பி ஒரு தடவை கிளியராக சொல்லிடுறேன் நான். இந்த படம் ஒரு ஸ்லோ ட்ராமா தான். அற்புதமான உலக படங்கள்லாம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மெலோட்ராமா படம் தான் இது. இதில் பரபரப்பான விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. சுவாரஸ்யமாக அந்த படம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த பரபரப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கிளியராக நான் சொல்லிட்டேன். பட் நம்மளுடைய ட்ரூ சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அட்டகாசமான ஒரு படம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம். இதை தாண்டி இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமும் சரி, அதை பர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் சரி நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டதில் இப்போ நான் சொன்னேன் இந்த 3 கதாபாத்திரம்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா இந்த 3 பேருடைய கதாபாத்திரத்துக்குள்ளேயும் பயங்கர டெப்த்தாக எழுதியிருக்காங்க. ஒருத்தருக்கும் வாழ்க்கையுடைய நிதர்சனம் இதுதான் அப்படின்னு. சில பேர் அதை ஒத்துக்கவே மறுப்பாங்க. என்ன சார் அதுக்காக ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா இப்படி தான் இருக்கணுமான்? அதெல்லாம் கிடையாது. ரியல் லைஃப்பில் என்ன நடக்கும் அதை நம்ம ஒத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு லேசில் நம்ம வெளியே நல்லவங்கமாக நடிச்சுக்கிட்டு அந்த உண்மையை சொல்ல மாட்டோம். ஆனால் நிதர்சனமான வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதைத்தான் அவங்க கதையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 3 பேருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் அவ்வளவு அழகாக இருந்தது. அதை 3 பேருமே பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஷான் பென்னும் சரி, நயோமி வாட்ஸ் அவங்களும் சரி, அதே நேரத்தில் பெனிசியோ டெல் டோரோ அவரும் சரி, இந்த 3 பேருமே செம்மையான பர்ஃபார்மன்ஸு. ஆனால் நம்ம சங்கத்தலைவி நயோமி வாட்ஸை பார்க்கும்போது தான் இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு மனசில் ஒரு கேள்வி எழுந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லதா இவ்வளவு நடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தானா. ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு அவங்களுடைய பேர் இந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. நான் ஏன் சொல்கிறேன்னு படத்தை பாருங்கள். அப்புறம் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு சான்ஸே கிடையாது. அதையும் தாண்டி நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மழை நேரம் என்று கூட பாராமல் பெற்றோர்களால் வெளியே விரட்டப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நியூஸில் நம்ம போட்டவங்க சேர்த்து போட்டுருவாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு அப்புறம் அந்த ரிஸ்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த படம் நீங்கள் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.